வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் பணிகள் குறித்து நாகப்பட்டினம் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் டாக்டர் கே நாகராஜன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தக்காளி சாகுபடி பற்றி நாமக்கல் மாவட்டம் எம் மேட்டுப்பட்டி கிராம விவசாயி வி தங்கராஜ் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்று வளர்ப்பு குறித்து நாமக்கல் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கி செந்தில்குமார் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலங்களுக்கான சராசரி வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நமது சமையலில் தினந்தோறும் பயன்படும் காய்கறிகளில் ஒன்றுதான் தக்காளி. சந்தைகளில் அதிகம் விற்பனையாகும் பொருட்களிலும் தக்காளி முதலிடம் பெறுகிறது. எனவே தக்காளி சாகுபடி என்றுமே விவசாயிகளுக்கு பலன் தரும் ஓர் பயிராகும். தக்காளியில் நல்ல மகசூல் பெற நாமக்கல் மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையம் அப்பகுதி விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. இப்பயிற்சியில் பங்கு பெற்று தக்காளி சாகுபடியில் ஈடுபட்டு வரும் நாமக்கல் மாவட்டம் எம் மேட்டுப்பட்டி கிராம முன்னோடி விவசாயி வி தங்கராஜ் தமது அனுபவத்தை நம்மோடு இப்போது பகிர்ந்து கொள்கிறார். எனக்கு 20 ஏக்கர் நிலம் இருக்குங்க. மொத்தம் இந்த வருஷம் தக்காளி 1.5 ஏக்கர் பயிரிட்டுருக்குறேங்க. அது சொந்த கொள்முதலாக உழவு சந்தையில் உணர்ந்து வியாபாரம் பண்ணுறேங்க. அதனால் நல்ல லாபம் கிடைக்குது. மற்றதெல்லாம் மாதிரி வெங்காயம் போட்டிருக்கேங்க. வெங்காயம் இங்கே கொண்டாந்து விற்றுருக்குறோம். அது மாதிரி நெல் இந்த வருஷம் போடுறதுக்கு வழி இல்லைங்க. ரொம்ப வறட்சி அதிகமாக இருக்கிறதுனால காய்கறிலேயே இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ஆனால் நல்ல லாபம் கிடைக்குதுங்க. காய் சொந்த கொள்முதல்னால நல்ல லாபம் கிடைக்குதுங்க. நிலம் பரப்பளவு மொத்தம் 20 ஏக்கர் இருக்குங்க. 4 ஏக்கர் தான் விவசாயம் பண்ணுறோம். அதில் 1.5 ஏக்கர் தக்காளி போட்டோங்க. தக்காளிக்கு குப்பை போட்டு நல்லா உழவு ஓட்டிங்க. அது மேலே பாறை அமைச்சு அது மேலே தான் நடவு போடணும். 60 நாளுக்கு காப்பு 4 மாதம் இருக்கலாம். காப்பு 4 மாதத்துலேருந்து 5 மாதத்துல வருங்க. அப்புறமேல தான் அறுவடை முடியுங்க. அதுக்கு மேலே வெங்காயம் 1.5 ஏக்கர் பயிரிட்டுருக்குறேங்க. அந்த 1.5 ஏக்கரில் நல்லா உழவு ஓட்டி குப்பை போட்டிருக்குறேங்க. அது பெரிய வெங்காயம் பாதிங்க, சின்ன வெங்காயம் பாதிங்க. அது ரெண்டுக்கும் ஒரே அளவுக்கு தாங்க மருந்து, ஒரே அளவுக்கு சாடி செஞ்சால் போதுங்க. நல்லா உழவு ஓட்டி நல்லா குப்பை போடணுங்க. குப்பை போட்டால் தான் நல்ல முறையில் விளையுங்க. உழவு சந்தையிலே நல்ல ரேட்டுக்கு வித்துட்றாங்க. அதனால நிகர லாபம் கிடைக்குதுங்க. அதே வியாபாரிக்கு போட்டோம்னா இந்த மாதிரி லாபமெல்லாம் இருக்காதுங்க. சொந்த கொள்முதல்னால நல்ல லாபம் இருக்குன்னு வச்சுங்களேன். கேவிக்கையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க சொன்ன பிரகாரம் நாங்கள் விவசாயம் பண்ணுறோங்க. மேலும் விவரம் பெற விவசாயி வி தங்கராஜ் அவர்களை 09751425598 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம்.
கன்று பயமறியாது என்பது காலங்காலமாக கால்நடை வளர்ப்பில் கலந்துவிட்ட பழமொழியாகும். ஆகவே கன்று வளர்ப்பில் மிக்க கவனத்துடன் ஈடுபட வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. கன்று வளர்ப்பில் பண்ணையாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய வழிமுறைகளை விளக்குகிறார் நாமக்கல் கால்நடை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கி செந்தில்குமார். பொதுவாக கறவை மாடு வளர்ப்பு என்பது நமக்கு எல்லோரும் தெரிந்த தொழில். அதுபோக வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கன்று வளர்ப்பு என்ற ஒரு புதிய ஒரு முறையை நாங்கள் கடைபிடித்தோம். பொதுவாக நகர்ப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு வேளாண்மை செய்யக்கூடிய நிலங்கள் குறைவாக இருக்கும் கட்டத்தில் கறவை மாடு வளர்ப்பை தவிர கன்று வளர்ப்பு ஒரு நல்ல தொழிலாக அமையும். அதுக்காக எடுத்த முயற்சி தான் கடந்த 2 ஆண்டுகள் நாங்கள் பண்ணோம். பொதுவாக நாங்கள் என்ன பண்ணோம்னா, இங்கே ஒரு 6 அல்லது 7 மாத கன்றை வாங்கிட்டு இங்கே வேளாண்மை நிலையத்தில் வச்சு முதல்ல அதுக்கான குடற்புழு நீக்க மருந்து கொடுத்தோம். குடற்புழு நீக்க மருந்து கொடுத்துட்டு அதுக்கு 6 மாதத்தில் FMD அதாவது கோமாரி நோய்க்கான தடுப்பூசி போட்டோம். இதுக்கு தீவனங்கள்னு பார்த்தோம்னா பொதுவாக பச்சை தீவனங்கள், உலர் தீவனங்கள், கலப்பு தீவனங்கள். இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் செமி இன்டென்சிவ் மெத்தேடுங்கிற முறையில் நாங்கள் இதை வளர்த்திட்ருக்கோம். காலையில் 9 அல்லது 9:30 மணிக்கு நாங்கள் மேய்ச்சலுக்கு அனுப்பினோம்னா 1 மணி வரைக்கும் மேய்ஞ்சிட்டு வந்துடும். மதிய வேளைகளில் கலப்பு தீவனம் கொடுப்போம். அதுக்கப்புறம் உலர் தீவனங்களை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பொதுவாக அந்த கன்றுகளுக்கு குறைந்தது ஒரு 8 அல்லது 9 கிலோ அளவுக்காவது பசுந்தீவனம் தேவைப்படும். அதுபோக கலப்பு தீவனம்னு சொல்லக்கூடியது இதில் தானிய வகைகள், புண்ணாக்கு, தாது உப்புகள், மற்ற சத்துக்கள் சேர்ந்த இந்த கலப்பு தீவனத்தை ஒரு நாளைக்கு 1 கிலோ விட தான் ஒவ்வொரு கன்றுகளும் கொடுத்துட்ருக்கோம். இந்த கான்செப்ட் என்னென்னா, நமக்கு இந்த கன்றுகளை 6 அல்லது 7 மாதத்தில் பிடிச்சிட்டு வந்துட்டு 1 வயது வரைக்கும் அதாவது 1.5 வயசு வரைக்கும் நம்ம வளர்த்துறோம். அந்த 17-18 மாதங்கள் வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, மாடுகள் பருவத்துக்கு வருது. மாடுகள் பருவத்துக்கு வந்த உடனே சினை ஊசி போட்டுறோம். சினை ஊசி போட்டோடனே மாடு சினையானோடனே அந்த சினை ஆனதுக்கப்புறம் 9வது மாதத்தில் அல்லது 8 அல்லது 9 மாதங்களை நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்துட்றோம். கடந்த 2 ஆண்டுகளாக நாங்கள் செய்த அந்த சோதனையின் விளைவாக கிட்டத்தட்ட ஒரு 15 விவசாயிகளுக்கு இந்த சினை மாடுகள் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த முறையில் பார்க்கும்பொழுது இது ஒரு நல்ல லாபகரமான தொழிலாக அமைஞ்சு வருகிறது. நம்ம கன்று சந்தைகளிலோ அல்லது வெளியே பண்ணைகளிலோ நம்ம கன்று வாங்கும் பொழுது ஒரு 8 அல்லது 9,000 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம். அதனுடைய டிரான்ஸ்போர்ட் செலவு, இங்கே வந்ததுக்கப்புறம் அதனுடைய பசுந்தீவனங்கள், உலர் தீவனம், கலப்பு தீவனம், இந்த செலவு எல்லாம் சேர்த்து பிறகு இதனுடைய மருத்துவ செலவு, குடற்புழு நீக்கம், சினை ஊசியான செலவு, கோமாரி நோய்க்கான செலவு, இது எல்லா செலவுகளையும் பார்த்து கிட்டத்தட்ட நமக்கு அதனுடைய விற்பனை வயது வரும் பொழுது 28,000 30,000 வரைக்கும் நம்ம விற்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம செலவினங்கள் ஒரு 15-16,000 ரூபாய்க்கு போனாலும் கிட்டத்தட்ட நமக்கு லாபங்கள் பார்த்தோம்னா ஒரு 13,000-14,000 ரூபாய்க்கு ஒரு கன்றுக்கு லாபம் கிடைக்குது. இந்த பருவத்துக்கு வர்றதுக்கு 1 மாதம் 2 மாதங்களுக்கு முன்பு நாம் என்ன பண்ணுறோம்னா, பருவத்தினுடைய அறிகுறிகள் தென்பட்டோன்னே கால்நடை மருத்துவரை வச்சு வெளியில் பண்ணை இந்த மாதிரி வளர்த்திட்டு இருக்கிறவங்க நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, கரெக்டாக அந்த 14-17 மாதங்கள் வந்தோடனே அந்த சினைப்பருவ அறிகுறியை பார்த்துறோம். அந்த அறிகுறியை பார்த்துட்டு இமீடியட்டாக நாங்கள் அதுக்கான சினை ஊசிகள் போட்டுட்டு 8 அல்லது 9 மாதத்தில் நாங்கள் விற்பனைக்கு தயாராக கொடுத்துட்றோம். சில ஏரியாவில் எங்களுக்கு விளைநிலங்கள் கம்மியாக இருக்குது. அதனால் வேளாண் நிலையங்கள் வேளாண்மை பயிர் செய்யக்கூடிய ஏரியா கம்மியாக இருக்குது. அந்த ஏரியாவில் நாங்கள் கால்நடை வளர்த்தணும். பட் என்ன தொழில் நம்மகிட்ட கேட்கும் பொழுது அவங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ கறவை மாடு வளர்த்தோம்னா ஒரு நாளைக்கு 20 அல்லது 25 கிலோ பசுந்தீவனம் தேவைப்படும். ஆனால் இது கன்று வளர்ப்புக்கு நம்ம குறைஞ்ச பசுந்தீவனங்கள் இருந்தால் போதும். அந்த மாதிரி 1 ஏக்கர் அல்லது 2 ஏக்கர் வச்சுட்டு குறைவான அளவு தண்ணி வசதி இருக்கிறவங்களுக்கு இந்த கன்று வளர்ப்புங்கிறது ஒரு நல்ல தொழிலாக பயன்பட்டு இருக்குது. கடந்த 2 ஆண்டுகளாக கொடுத்த பயிற்சியின் விளைவாக நிறைய பண்ணைகள் உருவாக்கிட்டு இன்றைக்கி நிறைய நம்ம அட்வைஸ் அந்த பண்ணைகள் மூலமாக நிறையா பேர் நம்ம அந்த கன்று வளர்ப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே விவசாய பெருமக்களாகிய நீங்கள் இந்த கன்று வளர்ப்புங்கிற தொழிலை பண்ணும்பொழுது நல்ல லாபகரமாக அமையும். நம்ம பண்ணையில் அந்த கழிவுகள், அந்த வேளாண்மை கழிவுகள் நம்ம இதுக்கு கொடுக்கும் பொழுது இதனுடைய தீவன செலவை வெகுவாக நம்ம குறைக்கலாம். ஆகவே எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக பயிற்சி எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த கன்று வளர்ப்பை நல்லா பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல லாபகரமான தொழிலாக அமையும் என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற டாக்டர் கி செந்தில்குமார் அவர்களை 09443526847 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ
அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா. விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், கிழங்கு வகைகளில் கருணைக்கிழங்கு 1 கிலோ 70 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கறிவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 60 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 120 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 10 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. தென்மண்டல மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 71.9%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3.7 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 20.6%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 33.6%ஆகவும், மழை அளவு 11.3 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 508.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 997.6 ஹெப்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 9.5ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். அம்மா, சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்ல. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலைங்களே. இனிமே NFSM கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதிருக்கு. அதோட அதை வாங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும்ல. நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சு பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும்.
விவசாயிகளின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவைப்படும் பல்வேறு தொழில்நுட்பங்களை அந்தந்த பகுதிகளில் வேளாண் துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை செய்து வருகிறது. அந்த வகையில் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்புத்துறையின் என்னென்ன பணிகளில் ஈடுபட்டு வருகிறது என்பதனை நாகப்பட்டினம் கால்நடை பராமரிப்புத்துறையின் மண்டல இணை இயக்குனர் டாக்டர் கே நாகராஜன் அவர்கள் விளக்குகிறார். நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் கால்நடை பராமரிப்புத்துறை நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த திட்டங்களில் மிகவும் முக்கியமான திட்டமாக வெண்மை புரட்சி திட்டம். அந்த வெண்மை புரட்சி திட்டத்துக்கு விலையில்லா கறவை பசுக்களை வழங்கியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுக்கு வந்து இலக்காக வந்து 12,000 கறவை பசுக்கள் வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு வழங்குறாங்க. அதில் வந்து திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு 650 கறவை பசுக்கள் வீதம் ஒவ்வொரு வருஷமும் வழங்கிட்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் வந்து ஆகக்கூடி பார்த்தோம்னா இந்த கடந்த 3 ஆண்டுகளில் வந்து 1950 கறவை பசுக்கள் கொடுத்துருக்கோம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில். அதே மாதிரி இந்த நடப்பு மாதத்தில் வந்து இது வரைக்கும் 400 கறவை பசுக்கள் வழங்கியிருக்கோம். இந்த கறவை பசுக்கள் வழங்கும்போது எப்படின்னா, நம்ம கிராமத்தில் வந்து இருக்கிற மகளிர் குடும்பத் தலைவியாக கொண்ட நம்ம பயனாளியை தான் தேர்ந்தெடுக்கிறோம். இந்த மகளிர் குடும்பத் தலைவிங்கிறவங்க 18 வயசுலேருந்து ஒரு 58 வயசு வரைக்கும் இருக்கலாம். அவங்களுக்கு 1 ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா அந்த 1 ஏக்கர் நிலத்தில் விவசாயத்துக்கு தேவையான புல் இதெல்லாம் போட்டு அந்த மாடுகளுக்கு கொடுத்தோம்னா அது பால் உற்பத்தி அதிகமாக நல்லா கறக்கும். ஆகையினால் அந்த மகளிரை தேர்ந்தெடுக்கிறோம். அது வந்து மகளிர் எடுக்கும்போது நம்ம முன்னுரிமை யார் யாருக்கு கொடுக்குறோம்னா, விதவையாக இருக்கிறவங்களுக்கு, திருநங்கைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இந்த மாதிரியானவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள வந்து நம்ம இந்த இந்த திட்டத்திற்கு பயனடையும் வகையில் பயனாளி தேர்வு செய்கிறோம். அவங்களுக்கு வந்து கறவை பசுக்கள் வழங்குகிறோம். இந்த கறவை பசுக்கள் வழங்குறதுக்கு ஒரு நபருக்கு வந்து 30,000 ரூபாய் மதிப்புள்ள கறவை பசு வாங்கி தரோம். அந்த கறவை பசுவை வந்து நம்ம வந்து எங்கே வாங்கினோம்னா ஆந்திர மாநிலமோ அல்லது கர்நாடக மாநிலத்திலே போய் வாங்கி கொடுக்குறோம். அந்த வாங்கிறதுக்கு அந்த பயனாளிக்கு வந்து நம்ம அவங்களுக்கு பஸ்ஸுக்கு இதுக்கெல்லாம் செலவு ஆகுங்கிறதுனால இதுக்கு வந்து 1000 ரூபாய் தமிழக அரசே கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கறவை பசுவை அங்கே கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்து 1 வேளை 2 வேளை நல்லா கறந்து பார்த்து அந்த கறவை பசுவை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அங்கேருந்து ஆந்திராவிலேருந்து இங்கே அவங்களுடைய வீட்டுக்கே கொண்டுட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு நபருக்கு 2,000 ரூபா வந்து போக்குவரத்து கட்டணமாக கொடுக்குறோம். இது போக நம்ம வந்து கால்நடையை வந்து வாங்கின இடத்துலேருந்தே நம்மளுக்கு இன்சூரன்ஸு கவரேஜ் ஆகிடுது. அந்த மாட்டுக்கோ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உடனடியாக காப்பீட்டு மூலிமா நம்ம முழு தொகையும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரியான திட்டமும் இருக்குது. இது போக இதே மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிற மகளிருடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம். இந்த விலையில்லா வெள்ளாடுகள், அதாவது விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டம் நம்ம ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து வெள்ளாடுகளை தான் கொடுக்குறோம். செம்மறி ஆடு இதெல்லாம் நம்ம கொடுக்கறதில்ல. இந்த விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கும் திட்டத்துக்கும் மேற்படி சொன்ன மாதிரியே தான் விவசாயிகளிருந்து பயனாளிகளை வந்து கிராம அளவிலான கூட்டமைப்பை வச்சு தேர்ந்தெடுக்கிறோம். இதே திட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த பயனாளியை கூட்டிகிட்டு போய் 10,000 ரூபாய் மதிப்புள்ள 4 ஆடுகள், அதாவது அதில் 4 ஆடில் 3 பெட்டை ஆடு 1 கெடா வாங்கி கொடுக்குறோம். இதனுடைய ஆட்டினுடைய வயது வந்து சுமார் 6 மாதத்திற்கு மேல்பட்டு 1 வருடத்துக்குள் இருக்கிற மாதிரியான ஆடு வாங்கி கொடுத்தோம்னா வாங்கி தரோம். அந்த ஆடுகளை கொண்டுட்டு வர்றதுக்கு 150 ரூபா போக்குவரத்து கட்டணமாகவும் ஆடு கொடுத்துட்றோம். அந்த ஆடுகளை எல்லாம் கொண்டுட்டு வந்து வீட்டில் விட்டு அவங்களுக்கு ஆடுகளை வளர்க்குறதுக்காக 2,000 ரூபாய் கொட்டகை அமைக்கிறதுக்கும் தீவனம் போடுறதுக்கும் அரசே வந்து கொடுத்துருக்குது. நம்ம நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக கோழி வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் செயல்படுத்துறதுக்கு அரசு வந்து 50% மானியம் கொடுக்குறாங்க. அதாவது கடந்த 2 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்ட திட்டம் வந்து 1,17,000 ரூபா அந்த திட்டத்தினுடைய மதிப்பு. அப்படி பார்த்திங்கன்னா அந்த 1,27,000 ரூபாயில் நாங்கள் முதல்ல கொட்டகை கட்ட சொல்கிறோம்.
கொட்டையை கட்டுறதுக்கும் இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கும் வங்கிகளில் வந்து கடன் வசதியும் செஞ்சு தரோம். அந்த கடன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா, அவங்க கொட்டையை கட்டி முடித்த உடனே நாங்கள் வந்து அந்த 25% மானியத்தை வந்து அப்போ உடனடியாக கொடுக்கப்படுது. இதுக்கு தான் ஃப்ரண்ட் பேக் எண்ட் சப்சிடின்னு சொல்கிறோம். பின்னாடி அந்த உடனே கட்டி கொடுத்ததுமே அந்த சப்சிடி அமௌண்ட்டும் இது கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாகவே கொடுத்துறோம். அப்புறம் வந்து அந்த திட்டத்தை கட்டி முடித்த உடனே அவங்களுக்கு 3 பேட்ச் கோழி குஞ்சுகளை வாங்கி கொடுக்கணும். ஒரு பேட்சுக்கு 250 கோழி குஞ்சு. அது மாதிரி 3 பேட்ச் வளர்க்குறாங்க. 3 பேட்ச் வளர்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நபார்டு மூலியமாக 25% மானியம் பொதுவானவர்களுக்கு, அதே இந்த ஆதிராவிடர்களுக்குன்னா 3 பங்கு 33% மானியமும் பெற்றுத்தரோம். இந்த திட்டத்தை வந்து அவங்க நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு ஊக்கப்படுத்தும் தொகை வகையில் முதல் தவணையாக 2வது தவணையாக சேர்த்து 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது போக அவங்களுக்கு இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம். அடுத்த திட்டம் என்னன்னு சொன்னோம்னா, புறக்கடை கோழி வளர்ப்பு திட்டம்னு சொல்லி புதிதாக அமல்படுத்தப்படுகிறது. ரூரல் பேக்யார்ட் பவுல்ட்ரி ஸ்கீம்னு சொல்லிட்டு. இந்த ரூரல் பேக்யார்ட் பவுல்ட்ரி ஸ்கீம்னால் இந்த திட்டத்தில் எப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 440 பயனாளிகளை வந்து தேர்வு செஞ்சு நம்ம வந்து செய்ய சொல்லியிருக்கோம். அந்த பயனாளிகள் எப்படி செய்கிறோம்னா, மகளிர் திட்டம், புதுவாழ்வு திட்டம், இது மாதிரி கால்நடை பராமரிப்புத்துறை, இந்த துறைகளை எல்லாம் ஒன்றாக இணைஞ்சு பயனாளிகளை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு பயனாளிக்கு 45 கோழி மொத்தம் கொடுக்க போகிறோம். அதை வந்து அவங்க இப்போ ஒருத்தருடைய வீட்டில் வந்து இடம் இருக்காது. அதனால் வந்து என்ன பண்ணணும், இந்த 45 ஒரே சமயத்தில் கொடுக்கறதில்ல. நம்ம முதல் தவணையாக 20 கோழி குஞ்சுகளை கொடுக்குறோம். அவர் வந்து அதை வளர்த்துக்கிட்டு இருப்பார். அடுத்து கொஞ்ச நாளுக்கு 1 மாதம் கழித்து அடுத்தப்பில் 20 கோழி குஞ்சு கொடுவோம், 15 கோழி குஞ்சு, அப்புறம் 10. இந்த மாதிரி பார்க்கும்போது 45 கோழி குஞ்சுகள் கொடுக்குறோம். ஒரு கோழியினுடைய விலை வந்து 40 ரூபாய். இவங்களுக்கு அந்த கொட்டகை அமைச்சிக்கிறதுக்கும் தீவனம் இதுக்கும் 750 ரூபாய் ஒரு நபருக்கு கொடுக்குறோம். ஆக பார்த்தோம்னா ஒரு நபருக்கு 2500 ரூபாய் செலவு நம்ம செய்யுது தமிழ்நாடு அரசு. இது வந்து ரூரல் பேக்யார்ட் பவுல்ட்ரிங்கிற புறக்கடை கோழி வளர்ப்பு திட்டம். அடுத்தாப்பில் என்ன பண்ணோம்னா, இதே வந்து நேஷ்னல் மிஷன் ஃபார் புரோட்டீன் சப்ளிமெண்ட் அப்படின்னு தேசிய திட்டத்தில் வந்து ஒரு திட்டம் இருக்குது. அதில் என்ன, வெள்ளாடுகள் வளர்ப்பு, புரோட்டீன் சப்ளிமெண்ட் நிறையா கிடைக்கணுங்கிறதுக்காக வெள்ளாடுகளை வந்து வளர்க்குறதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. அந்த திட்டத்தில் என்ன பண்ணுறோம்னா, ஒரு மாவட்டத்தில் வந்து 8 மகளிர் சுய உதவிக்குழுக்கு தேர்ந்தெடுக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும். அந்த 8 மகளிர் சுய உதவிக்குழுக்கும் ஒரு மகளிர் சுய உதவிக்குழுக்கு 9 பேர் நபர்கள். அந்த 9 நபர்களுக்கும் வந்து வெள்ளாடுகளை வந்து 9+1 அப்படிங்கிறதுல வாங்கி கொடுக்குறோம். ஆடுகளை பராமரிக்கிறதுக்காக கொட்டகை கட்ட சொல்கிறோம். அந்த ஆடுகள் கொட்டகை அமைக்கிறதுக்கு முன்பணமாக 5000 ரூபா வந்து அரசு கொடுக்குது. இதை கட்டி முடித்த பிறகு நம்ம கால்நடை உதவி மருத்துவர், உதவிக்குனர், மண்டல இயக்குனர் இவங்கெல்லாம் போய் கால்நடை நல்லா கட்டியிருக்காங்களான்னு பார்த்துட்டு இன்னொரு 5000 ரூபா பணம் கட்டுறவங்க அந்த கொட்டகை முடித்ததுக்கு கொடுக்குறோம். மொத்தம் அந்த கொட்டகை அமைக்கிறதுக்கு 10,000 ரூபாய் அரசு கொடுக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு நபருக்கு 9 பெட்டை ஆடுகளும் 1 கிடாவும் வாங்கிறதுக்கு மொத்தம் 10 ஆடுகளுக்கு 30,000 ரூபாய் கொடுக்குது. நான் சொன்ன அனைத்து திட்டங்களும் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் மட்டும்தான் நம்ம செயல்படுத்துகிறோன்னு இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகையினால் இந்த நிகழ்ச்சியில் காண்ற விவசாய பெருமக்கள் எல்லாருமே இந்த திட்டங்கள் தாங்களுடைய மாவட்டங்களில், தாங்களுடைய கிராமங்களில் எங்கெங்கு நடைபெறுகிறது அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் தாங்கள் வந்து அந்தந்த மாவட்டத்தில் மண்டல இணை இயக்குனர் கால்நடை பராமரிப்புத்துறை அவர்களையோ அல்லது உதவி இயக்குனர் கால்நடை பராமரிப்புத்துறை, அதுக்கும் அருகில் உள்ள கால்நடை மருந்தகத்தில் வந்து கால்நடை உதவி மருத்துவர்னு ஒருத்திருப்பாங்க. அவரை அணுகுனீங்கன்னா இது குறித்த அனைத்து ஆலோசனைகளும் அறிவுரைகளையும் அவங்க நல்லா வழங்குவார்கள். மேலும் விவரம் பெற டாக்டர் கே நாகராஜன் அவர்களை 09450011136 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சிங்காரம்பட்டி கிராமத்தில் மந்திரிக்கும் சாமியாருக்கு பெரும் மதிப்பாம். எல்லோரும் சொல்கிறார்கள் அவர் விதியை மாற்றி விடுவாராம். அவர் விவசாயம் செய்வது குறித்த விஷயங்களை சொல்கிறாராம்.
இதனால் விளைச்சல் மிகவும் அதிகமாகிவிடுமாம். ஆனால் சாமியாரின் ரகசியம் ஒரு நாள் தெரிய வந்தது. கிசான் கால் சென்டரில் இருந்து நல்ல சாகுபடிக்கான எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வாராம். விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் கிசான் கால் சென்டரில் இருந்து வேளாண் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுங்கள். உடனே அந்த இடத்திலேயே உங்கள் மொழியில் பேசுங்க. விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆலோசனை அல்லது சந்தேகத்திற்கு கட்டணமற்ற எண்ணை அழைக்கவும். 1800-150-1551. 28/4/2015 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. முயல் வளர்ப்பு குறித்து சேலம் மாவட்டம் மல்லூர் கிராம விவசாயி எம் அமுதலட்சுமி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் மானாவாரி பகுதிகளில் செம்மர சாகுபடி குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சிவபிரகாஷ் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கரும்பில் ஊடுபயிர் சாகுபடி குறித்து திருச்சி சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் என் சதீஷ்குமார் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். எங்களது வேளாண் தொழில்நுட்ப பகுதிகளை இணையதளம் மூலமாகவும் பார்த்து பயன்பெறலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை. உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி dd agri05chennai@gmail.com. வேளாண் பற்றிய விவரம் பெற 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.